வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்கன்னு. இன்றைக்கி ஒரு சூப்பரான வெயிலுக்கு நல்லா குளு குளுன்னு ஒரு ஐஸ்கிரீம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு பேஸ் இன்க்ரீடியன்ஸை வச்சுக்கிட்டு நம்ம எத்தனை வகையில் ஐஸ்கிரீம் பண்ணலான்னு சொல்லி தான் இன்றைக்கி நான் 2 வகையில் செஞ்சு காட்டியிருக்கிறேன். மோல்டு இல்லை, க்ரீம் இல்லை, சுகர் இல்லை, இந்த மாதிரி எந்த பொருள்களும் இல்லாமல் க்ரீமு கூட சேர்க்காமல் சூப்பராக குல்ஃபி பண்ண போகிறோம் நம்ம. அதுக்கு 1 லிட்டர் பாலை நல்லா காய்ச்சிக்கணும். 1/2 லிட்டராக ஆகிற வரைக்கும் நல்லா காய்ச்சிக்கிட்டு அதுக்குள்ள ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பை அரைச்சிக்கிட்டு அதில் சேர்த்துடலாம். கட்டி விடாமல் நல்லா கிண்டிக்கோங்க. கட்டி எதுவும் படாமல் நல்லா அந்த முந்திரி பருப்பு கரையிற அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டிங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் வற்றிரும். இன்னும் கொஞ்சம் வற்றிருச்சுன்னா அதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுருங்க. ஏன்னா இப்போவே நம்ம எது சேர்த்தாலும் அதில் கொஞ்சம் திரிஞ்சிரும். பால் சூடாக இருக்கும் போது வெல்லமும் சேர்க்கக்கூடாது. அதனால ஆறட்டும். அந்த பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. இன்னும் கொஞ்சம் திக்காகி அது கொஞ்சம் கலர் கொடுத்து பார்த்திங்களா எவ்வளோ சூப்பரான கலர் வந்துருச்சு. அப்போ நல்லா பொடிச்சு வச்சுருந்த ஏலக்காய் பொடியை 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இனிப்புக்கு தேவையான அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். இதில் ஹைலைட்டே இந்த வெல்லம் தான். வெல்லம் சேர்த்து பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். சீனி சேர்க்காமல் நல்லா ஹெல்த்தியாக ஒரு ரெசிபி. நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. வெல்லத்தை சீக்கிரம் கரைஞ்சிரும். அந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க. ஆறின பாலில் வெல்லம் சேர்த்திங்கன்னா தெரியாது, ஒன்றாகாது. அதனால் பாலை ஆற விட்டு சேர்த்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இதில் நம்ம 1 கப்பு இல்லாட்டி 1/2 கப்பு ஒரு 2-3 ஸ்பூன் இருந்தால் கூட போதும் மில்க் பவுட்ரு சேர்த்துக்கோங்க. மில்க் பவுடரையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு அதில் பாதாமும் பிஸ்தாவையும் நல்ல பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இல்லாட்டி மிக்சியில் ஒரு ஓட்டு கரகரப்பாக ஓட்டி வச்சுக்கோங்க. அதையும் இது கூட சேர்த்துருங்க. 2 ஸ்பூன் இருந்தால் போதும். சும்மா அது வந்து நல்லா அந்த குல்ஃபி சாப்பிடும்போது அங்கங்கே படும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுவே ஒரு க்ரீமிஷ் டெக்ஸ்சரில் இருக்குது பாருங்கள். நல்லா அழகான சூப்பர் கலரில். வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். இதுதான் நம்மளோட பேஸ் இன்க்ரீடியன்ட்ஸு. இப்போ நம்ம இதை ஒரு டிஃபன் பாக்ஸோ இல்லாட்டி ஒரு நீளமான கிளாஸில் ஊற்றி வச்சுக்கோங்க. அந்த மோல்டு எதுவும் தேவையில்லை. அதில் நல்லா நிறையா ஊற்றி வச்சுக்கோங்க. ஊற்றி வச்சு இப்போ டீப்பரில் எடுத்து ஒரு 6 மணி நேரத்துக்கு வச்சுக்கோங்க. எம்டி ஃப்ரிட்ஜில் 6 மணி நேரத்தில் நல்லா உறைஞ்சிரும். அது வரையங்காட்டிலையும் இப்போ நம்ம ஒரு மாம்பழத்தை எடுத்துக்கலாம். ஒரு மாம்பழத்தில் நல்லா அது பல்ப்பை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த நம்ம பேஸ் பால் விட்டு இது செஞ்சு வச்சுருந்தோம்ல அந்த கரைசலை இது கூட சேர்த்துக்கலாம். அந்த மாம்பழத்தை கூட சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அது ஒரு கொழப்பாக ஒரு நல்ல க்ரீமி மாதிரி வந்துடும். இதை நீங்கள் மாம்பழ குல்ஃபி இல்லை மாம்பழ ஐஸ்கிரீம் கூட சொல்லலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கிட்டு இது என் பையனுக்காண்டி, அதனால இந்த மாதிரி நான் ஒரு மட்காவில் போட்டுக்கிறேன். மட்கா குல்ஃபி. அது மேலே கார்னிஷிங்காண்டி பாதாமும் பிஸ்தாவும் நறுக்கி வச்சு அது மேலால் போட்டுக்கிறேன். நல்லா அழகாகவும் இருக்கும், திங்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். பேஸ் இன்க்ரீடியண்ட்டை வச்சு 2-3 பொருளை வச்சு சூப்பரான ஐஸ்கிரீம் 2 வகையில் தயார் பண்ணிட்டோம். நம்ம நல்லா உறைஞ்சிருச்சு. இதில் 4 பீஸ் பண்ண போகிறேன். அதனால் 4 குச்சியை இன்சர்ட் பண்ணிக்க. அதுக்கப்புறம் இன்சர்ட் பண்ணுங்கள். நல்லா இன்சர்ட் ஆயிரும். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் வச்சு ஒரு திருகுத்திங்கன்னா வந்துடும். அதை 4ஆக கட் பண்ணுறேன். 4 பேருக்கு 4 இதுவாக நான் பண்ணியிருக்கிறேன். 4 பீஸ் பண்ணால் இந்த ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு குல்ஃபி சூப்பராக இருக்கும். எதுவுமே சேர்க்காமல் வெல்லத்தில் செஞ்ச சூப்பரான மலாய் குல்ஃபி. எந்த மலாயும் சேர்க்காத ஒரு டேஸ்டான சூப்பர் ரெசிபி. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி மட்கா குல்ஃபியும் நம்மகிட்ட ரெடி ஆயிடுச்சு. இதுவும் அதே மாதிரி க்ரீமி டெக்ஸ்சரில் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சு நீங்களும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ரொம்ப அருமையான ரெசிபி, ஹெல்தி ரெசிபி. இதே மாதிரி நிறைய ரெசிபியோடு மீண்டும் சந்திக்கிறேன். பார்த்து பத்திரமா இருங்க. பாய் பாய், டேக் கேர்.